Yeah. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா இந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு தான். அண்ட் ஆல்சோ என்னோட மோர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான். அண்ட் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக மோர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா, சென்னை சென்ட்ரலுக்கு இறங்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடு நீங்க கட் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கனாலே அதான் மோர் மார்க்கெட். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ பின்னாடியே செகண்ட் ஸ்ட்ரீட்லயே ஃபுல்லா புக் ஷாப்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொல்றேன். நான் 6th இருந்து 10th வரைக்கும் தான் புக்ஸ் வாங்கினேன். வை பிகாஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் 6th இருந்து 10th புக் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோட ப்ரிப்பரேஷன் பிளானும் 6th இருந்து 10th புக் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணுன்றது தான். ஸோ தட் ஃபர்ஸ்ட் இது வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல ரேர். ஸோ தட் நான் போன உடனே பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் கேட்டேன், அங்கேயே வச்சிருந்தாங்க. ஈவன் 8th எடிஷனே இருந்தது. ஒன் செகண்ட் ஐ ஷோ யூ தான். இயர் தான் 2025 வந்த எடிஷன் தான் இது. ஸோ தட் புக்கும் ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ எனக்கே டவுட்டா இருந்தது, மோர் மார்க்கெட்ல இவ்வளோ ஃப்ரெஷ் புக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களான்ட்டு. அண்ட் நான் நினைச்சேன் மோர் மார்க்கெட்ல ஃபுல்லாமே செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் தான் இருக்கும். லைக் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் முடிச்சுட்டு தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் ஸ்டேட்டா அங்கதான் வரும். அந்த மாதிரி தான் நானும் நினைச்சிருந்தேன். பட் இட்ஸ் டோட்டலி ராங். எனக்கு சில புக்ஸோ ஸ்கூல் புக்ஸ் சிலதுமே 6th வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்மே எனக்கு ஃபுல் ஃப்ரெஷ் புக் தான். ஆஸ் அ ஃப்ரெஷராக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6th இருந்து 10th புக் ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் 11th 12th புக்ஸ் வாங்குறதும் நிறைய இருக்கு. லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ், சிறப்பு தமிழ் எல்லாமே வாங்குறதும் இருக்கு. பட் நான் 6th இருந்து 10th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது வாங்கலான்னு இருக்கேன். அண்ட் சில புக்ஸ் எல்லாம் இன்னும் நான் அவுட் சோர்ஸ் புக்ஸும் நிறைய வாங்குறது இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் 6th இருந்து 10th பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வாங்கலான்ட்டு தான் இப்போ நான் விட்டுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ பாட். ஸ்கூல் புக்ஸ் வாங்க 2 சோர்ஸ், பெஸ்ட் சோர்ஸ் இருக்கு. ஒன்று அண்ணா செஞ்சுரி லைப்ரரி, இன்னொன்று மோர் மார்க்கெட் தான். லைக் அண்ணா செஞ்சுரி லைப்ரரியில ஃப்ரெஷ் புக், நியூ புக்ஸ் தான் இருக்கும். ஸோ தட் அவங்க ஃபுல் ரேட் போட்டு தான் ஃபுல் ரேட்க்கு தான் விற்பாங்க. அண்ட் இங்கே மோர் மார்க்கெட்ல நியூ புக்ஸா இருந்தாலுமே they won't charge that much amount. சப்போஸ் நியூ புக்ஸ் கிடைக்கிறது பிட் ரேர் தான். பட் இல்லைனாலும் ஓரளவுக்கு பேப்பர் கிழியாம இருக்கிறதா, அண்ட் ஆல்சோ ரொம்ப சில ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப கிறுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வாங்கும் போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அண்ட் எதனா பேப்பர் இமேஜ்க்காக பேப்பர் கட் பண்ணியிருக்காங்களா அது ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக் நான் என்னென்னலாம் வாங்கினேன்னா 6th இருந்து 10th வரைக்கும் தமிழ், சோஷியல் அண்ட் சயின்ஸ் வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ 10th மேக்ஸ் புக் மட்டும் எக்ஸ்ட்ராவா நான் வாங்கியிருந்தேன். தென் தட் லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டி புக், ஆர்எஸ் அகர்வாலோட ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் புக் மூணுமே நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். என்னோட பில் 3500 ஆச்சு. இதை நான் அப்படியே வேற எங்கன்னா வாங்கியிருந்தேன்னா டபுள் த அமௌண்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இந்தியன் பாலிட்டிக்கு எனக்கு பில் போட்ட ரேட் 450. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் நான் இதுல மென்ஷன் பண்ணல. இதோட நான் மீஷோல பார்த்த ரேட் வந்துட்டு 500, அமேசான்ல 750க்கு நான் பார்த்தேன். இப்போ என்ன ரேட் இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆர்எஸ் அகர்வாலோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்துட்டு 750 இருக்கு. எனக்கு பில்ல போட்ட அமௌண்ட்டும் 450 தான். இதுவுமே நான் வாங்கின 3 புக்ஸோட ரேட்டும் பில்ல போட்டது 450 தான். இது எக்ஸ்ட்ரா நான் வாங்கினேன். பட் இட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஆர்எஸ் அகர்வாலோட ரீசனிங்காக இந்த புக் யூஸ் ஆகும். வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் ஆர்எஸ் அகர்வாலோடது தான். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் 820 rupees, 825 rupees. பட் இதுவும் எனக்கு பில்ல போட்ட அமௌண்ட் 450 தான். இந்த 3 புக்ஸ்க்குமே எனக்கு நிறைய அமௌண்ட் ஆயிருக்கும். ஃபுல்லா வாங்கியிருந்தேன்னா, நான் வெளியே வாங்கியிருந்தேன்னா, இல்லை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலுமே சரி. பட் ஸ்கூல் புக்ஸை விட இது 3 வாங்கினது தான் ரொம்ப
கிரேட் திங். ஏன்னா இது மூணுமே எனக்கு ஃப்ரெஷ் புக் தான், மூணுமே எனக்கு நியூ புக்கா தான் கிடைச்சது. ஆக்சுவலி இந்தியன் பாலிட்டியோட 7th எடிஷன் தான் அவங்க வச்சிருந்தாங்க. நான் போன ஃபர்ஸ்ட் ஷாப்ல வச்சிருந்தது 7th எடிஷன். நான் கேட்டேன் எனக்கு 8th எடிஷன் தான் வேணும்ட்டு. ஸோ அவங்க பக்கத்துல இருந்த கடையில தான் போய் அந்த அந்த தாத்தா போய் வாங்கிட்டு வந்தாரு. அண்ட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கணும், அண்ணா செஞ்சுரி லைப்ரரியில வாங்கலாமா இல்ல மோர் மார்க்கெட்ல வாங்கலாமா? ஆஸ் மை ஓன் சாய்ஸ். சப்போஸ் நீங்க 6th இருந்து 12th புக் வரைக்கும் ஒரு 4 to 5 இல்ல மினிமம் அமௌண்ட் ஆஃப் புக் மட்டும் தான் நீங்க மிஸ் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா இட்ஸ் குட் சாய்ஸ் ஃபார் அண்ணா செஞ்சுரி லைப்ரரியில போய் நியூ புக்ஸாவே வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை, புக்ஸ் வேற எங்கேயுமே கலெக்ட் பண்ண முடியாது, நான் 6th இருந்து எல்லா புக்ஸும் வாங்கணும்னு இருக்கவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் மோர் மார்க்கெட் தான் நான் சொல்லுவேன். வை? பிகாஸ் 6th இருந்து 10th புக் வாங்கினாலே ஐ டோன்ட் நோ ஹவு டு கேல்குலேட் தட். பட் மோர் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஆஃப் த அமௌண்ட் தான் போடுவாங்க ஸ்கூல் புக்குக்கு. அண்ட் நீங்க இன்னும் 2-3 கடைலாம் கேட்டீங்கன்னா இன்னுமே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு ஐ எம் கேரண்டி. ஹோப் எல்லா திங்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டிப் சொல்லணும்னா, ப்ளீஸ் கேரி பேக்ஸ். நீங்க 5 புக்ஸ் வாங்கணும்னு நினைச்சு போனாலுமே எக்ஸ்ட்ரா தான் வாங்குவீங்க. ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் எடுத்துட்டு போங்க. உள்ள எத்தனை ஷாப்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வெளியே இருந்து பார்த்த வரைக்குமே ஒரு 4-5 ஷாப்ஸ் இருந்தது. உள்ள என்ட்ரி ஆகும் போதே ஃபர்ஸ்ட் ஷாப்ல இருக்க அந்த தாத்தாவே பிளாக் பண்ணி இன்னும் புக்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 6th இருந்து 10th வரைக்கும்னு. ஸோ எல்லாமே இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டோன்னே நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் கொஞ்சம் டைம் ஆயிட்டனால நான் கிளம்பிட்டேன். ஃப்ரண்ட்ல இருக்க புக் ஷாப்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஈவன் நான் நின்று பார்க்கும் போதே 2-3 ஷாப்ல ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸ்கூல் புக்ஸ் வாங்க பெஸ்ட் ஷாப் அதான். ஐ ஹோப் எல்லா கொஸ்டின்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஸ்வர்ணலக்ஷ்மி ஷாப் நேம் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக ஐ ஜஸ்ட் ஆட் விசிட்டிங் கார்டு ஆஃப் தட் ஷாப் இன் டிஸ்கிரிப்ஷன். நான் வாங்கின ஷாப்போட கார்டு, விசிட்டிங் கார்டு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கால் பண்ணி ஒரு வாட்டி கேட்டுட்டு யூ மே கெட் புக் ஃப்ரம் தேர் இட் செல்ஃப். பட் கால் பண்ண எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி எதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ற மாதிரி நான் எதுவும் சொல்ல. பட் ஆனால் விசிட்டிங் கார்டு கொடுக்கும் போது ஷேர் பண்ற பர்பஸ்க்காக தான் கொடுப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன்.